அதாவது இது ஒரு செங்குத்து இயக்கத்திற்கான ஒரு அமைப்பாகும். ஸ்டேட் லேக் பயன்படுத்துவது போல, அதேபோல் நாம் ஸ்டேட் கேஸ் பயன்படுத்துவது போலவே ராம்பையும் பயன்படுத்தலாம். அதுவும் மேலே எளிதாக எடுக்க முடியும். அதேபோல் லிஃப்ட் செய்வதும் நமக்கு எளிதாக கிடைக்கும். கிறிஸ்டியல் ஃபிஷர் செய்யும் போது கவனிக்க வேண்டிய முக்கிய காரணம் என்னவென்றால், எல்லா ரைஸும், அதாவது நாம் காலை தூக்கி வைக்கும் அந்த பகுதி சமமாக இருக்க வேண்டும். அதே போல நாம் காலை வைக்கும் வீல் ஃப்ரண்ட் என்று சொல்றது, அதுவும் ஒரே கோணமாக இருக்கும். இதற்காக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இதுதான் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய மனது, அதாவது நாம் 2 படிகள் காலை வைக்கும் வரைதான் நம்முடைய மனதில் கவனமாக வைத்து செய்கிறோம். அதற்கு பிறகு நாம் தானாகவே செய்கிறோம். அதாவது அந்த டெக்னிக் நம்மால் தெரிஞ்சிருக்கும். ஆரம்பத்தில் மட்டும் கவனமாக செய்வோம். அதன் பிறகு வைக்கும் அனைத்தும் நாம் தானாகவே செய்கிறோம். இது இயல்பாக நடக்கும். அதனால் பிரிடும் ரைஸும் சரியாக செய்யப்பட்டிருக்க வேண்டும்.